அதே மாதிரி இவங்க வந்து எப்படி வந்து டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனில் உங்களோட எப்படி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான ஆர்டர் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் இதில் நம்ம சொல்லியிருந்தோம். இப்படி ஆர்டர் எடுத்தது மூலமாக அவங்க டைரெக்டாகவே கால் லெட்டர் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான இன்டர்வியூ எங்கே நடக்குது, இல்லை அவங்களுக்கான பிளேஸ்மெண்ட் எங்கே அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவங்களுக்கான லிஸ்ட்டு வந்து மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. லிஸ்ட்டுன்னா இப்போ வந்து எத்தனை பேர் வந்து கால்ஃபர் பண்ணி அவங்களுக்கான இன்டர்வியூ கார்டு கொடுத்து அவங்கள எல்லாத்துக்கும் வந்து நேர்முக தேர்வுக்கு அழைச்சிருந்தாங்க. அப்படி இன்டர்வியூவில் யாராருக்கெல்லாம் வந்துருந்துச்சோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டவங்க. அதுக்கப்புறம் அந்த குவாலிஃபிகேஷன் அவங்க எஜுகேஷன் கல்வி தகுதி குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேனல் கூப்பிட்டுருந்தாங்க 1:3ன்னு. இதுக்கு தேவைப்பட்ட அந்த வேக்கன்சிக்கு ஏற்றவா இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்படி கூப்பிட்ட அந்த நபர்கள் பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வுக்கு வந்து அந்தந்த ஆர்ஜேடி ஆஃபீஸ் கல்லூரி இணை இயக்குனர் அலுவலகத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இது செட்டு